ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாளைக்கு தைப்பூசம். அதனால் நம் முருகனுக்கு அலங்காரம் செஞ்சு தூபங்களை காமிச்சு நான் முருகனை கும்பிட்டேங்க. சிம்பிளாக தான் கும்பிட்டேன். நெய்வேத்தியம் ஒரு வெத்தலை பாக்கு பழம்லாம் வச்சு எனக்கு முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக கும்பிட்டுட்டேன் நான். முருகன் ஒரு சக்தி வாய்ந்த கடவுளுங்க. அவர் தமிழ் கடவுள்னு சொல்லுவாங்க. முருகனுக்கு பாத யாத்திரை மிக சிறப்பு. பழனி தைப்பூசத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா பயங்கர சிறப்புங்க. கும்பலாக மக்கள் போவாங்க. அது எங்கேருந்து தான் வருவாங்கன்னே தெரியாதுங்க. அப்படியே மலையாக போயிட்டுருப்பாங்க. நம்ம கோயம்புத்தூர்லங்க மருதமலையில் அப்படி தான் சரியான கூட்டம் இருக்குங்க. இப்படி எத்தனை தலை இங்கேருந்து பார்த்தா தலையாக தான் தெரியும். மருதமலை அடிவாரம் வரைக்கும் பார்க்குற வரைக்கும் ஆட்கள் தாங்க இருப்பாங்க. நான் 2 வருஷம் அப்படி தான் போனேன். இப்போ ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுங்க. நம்ம நடந்துருவோமா, அவ்வளோ தூரம் நடந்துருவோமா அப்படின்லாம் யோசனையாக இருந்துச்சு. ஆனால் நடக்க கடவுள் நமக்கு சக்தியை கொடுத்து நடக்க வச்சிடுறாருங்க. அது அடுத்த வருஷம் கூட நம்ம இப்படி நடந்துட்டோமே, அடுத்த வருஷம் எப்படின்னா காலெல்லாம் வலிக்கும் போயிட்டு வந்து. ஆனால் அடுத்த வருஷத்துக்கும் போயிடணுங்கிற ஒரு எண்ணம் வந்துடுங்க நமக்கு. அது நம்ம இந்த கடவுள் மேலே பக்தி மேலே அவ்வளோ வரும். வருஷம்னு நான் 2 வருஷம் போயிட்டு இருக்கேன். இடையில கொஞ்சம் போக முடியல. அடுத்த வருஷம் கட்டாயமாக போகலான்னு இருக்கிறேங்க நான். முருகன் கந்தன் கருணை கடலே கந்தா போற்றுன்னு சொல்லுவாங்க. நம்ம வேண்டணும்னா முருகன்ட்ட அப்படி ஒரு கருணை உள்ள கடவுளுங்க அவர். நம்ம நினச்ச நேரம் கொடுக்காட்டு கூட கண்டிப்பாக அது கொடுத்துருவாருங்க. அந்த நம்பிக்கை நமக்கு இருக்குங்க. முருகனுக்கு மேலே எனக்கு பக்தி சின்ன வயசுலேருந்தே இருக்குங்க. சும்மா பக்தினா அவர் சின்ன வயசில் ஃபோட்டோ அந்த படமெல்லாம் பார்ப்போம். கந்தன் கருணை, திருவிளையாடல் அதெல்லாம் பார்க்குறப்போ முருகன் மேலே பக்தி வந்துருச்சு. வருஷப்பிறப்பே கேலண்டரு கடையில் கொடுத்தா கூட நான் ஃபஸ்ட்டு கேட்குறது முருகன் கேலண்டர் இருக்கான்னு தான் கேட்பேன் நான். அதனால் ஏதாவது தும்மல் வந்தால் முருகன், இருமல் வந்தால் முருகன், அப்படியே சும்மா ஒரு நாளைக்கு முருகானே சொல்லி பழகிடுச்சு. அதனால் முருகனுங்கிறது நமக்கு கடவுள் மாதிரி தெரியாத கூட ஃப்ரெண்டு மாதிரி, நமக்குள்ளே இருக்கிற ஒரு ஆள் மாதிரி நமக்கு அது ஒரு தோணுங்க. தைப்பூசத்துக்கு பாத யாத்திரை போகிறவங்களுக்கு வாழ்த்துக்கங்கள். அவங்க மனசு நிம்மதியோடனும் உடல் ஆரோக்கியத்தோடனும் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு வரணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.